செரிமான சக்திக்கு, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு, எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ இட் கண்டைன்ஸ் லாட் ஆஃப் ஃபைபர், மினரல், விட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஒரு காயில் இருக்குது. அதுதான் கோவக்காய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீல வாக்கில் வெட்டின கோவக்காயை போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் கொஞ்சம் அது வதங்கிடும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மசாலாத்தூள். இந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.